ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள். 2025ஆம் வருஷம் ரொம்பவே முக்கியமான வருஷம். ஒரே வருஷத்துல சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சின்னு 3 முக்கிய பெயர்ச்சிகள் நடக்கிறதால தான் இந்த சிறப்பு. சனிப்பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதி முடிஞ்சதுங்க. அடுத்து குரு பெயர்ச்சி தான். குரு பெயர்ச்சி 2025ஆம் வருடம் வர்ற மே மாதம் 14ஆம் தேதி இரவு 11:20 மணிக்கு நடக்க போகுதுங்க. இந்த குரு பெயர்ச்சியால இப்ப ரிஷப ராசியில இருக்கிற குரு பகவான் மிதுன ராசிக்கு போக போறாரு. கூடவே 12 ராசிகளுக்கும் பல மாற்றங்களை ஏற்படுத்த போறாருங்க. அந்த வகையில 2025 குரு பெயர்ச்சியால பண ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் அடையக்கூடிய 3 ராசிகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி ஆகிட்டார்னா இப்ப சொல்ல போற 3 ராசிகளுக்கும் கோடிக்கணக்கில் பணம் வருமானு கேட்டா பணம் வரும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா கோடிக்கணக்கில் வருமா, லட்சக்கணக்கில் வருமா, இல்ல ஆயிரக்கணக்கில் தான் வருமானங்கிறதெல்லாம் வெறும் ராசி மட்டும் முடிவு செய்யாதுங்க. ஒருவருக்கு அவருடைய பிறந்த ஜாதகப்படி இப்ப நடக்கக்கூடிய திசைகள் அவருடைய ஜாதகத்துல நன்மை செய்யற கிரகத்தோடதா இல்ல பாதகத்தை தரக்கூடிய கிரகத்தோடதான்ங்கிறத பொறுத்துதான் சம்பாத்தியத்தோட அளவுகள் இருக்குங்க. நல்ல திசைகள் நடந்தா உறுதியா கோடிக்கணக்கில் கூட சம்பாதிச்சு ஓவர் நைட்ல பணக்காரன் ஆகிடுவாங்க. 12 ராசிகளுக்கும் மாற்றம் ஏற்படும் போது வெறும் 3 ராசிகளை மட்டும் எப்படி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற யோகத்துல சேர்த்தோம்னு தெரிஞ்சுக்கிட்டாதானே உங்களுக்கும் ஒரு கான்பிடன்ஸ் வரும். அந்த சீக்கிரட்டை சொல்றேங்க. குரு ஒரு சுப கிரகம், புனிதமான கிரகம், தனகாரகர், நல்லவர், வல்லவர், இதெல்லாமே நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். குருவை பொறுத்தளவு அவர் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம், அதாவது குரு பார்வை விழக்கூடிய இடங்களுக்கு தான் வளர்ச்சி அதிகமா இருக்குங்க. குரு அவர் எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டுல இருந்து எண்ணி 5, 7, 9ஆம் வீடுகளை பார்ப்பாருங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். உடனே பணவரவு இந்த 3 ராசிகளுக்கு தானான்னு நினைச்சிடாதீங்க. இங்க கதையே வேற. அந்த 3 ராசிகளை பத்தி நம்ம பேச போறது கிடையாது. ஏன்னா ரிசர்ச் பேஸ்டான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம். அனுபவத்துல சரியா வர்ற விஷயங்களை மட்டும்தான் நம்ம ஷேர் பண்றோம். சரி, அந்த 3 ராசிகள் என்னென்ன? முதல் ராசி கன்னி ராசி. கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பணவரவு அதிகமா இருக்குங்க. குரு 10ஆம் வீட்டுக்கு வர்றாரு. 10ல் பரமகுரு, பதவி பரிபோகம்னு ஜோதிடர்கள் சொல்றாங்களே. நம்ம இங்க குருவுடைய நிலையை பார்க்க வேண்டாம். அவர் எந்த வீட்டுல வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அவருடைய பார்வை எங்க விழுதுன்னு பார்க்கணும். மிதுனத்துக்குள்ள வரப்போற குருவுடைய பார்வை கன்னி ராசியுடைய 2ஆம் வீடான துலாம் ராசியில விழும், 4ஆம் வீடான தனுசு ராசியில விழும், 6ஆம் வீடான கும்பராசியிலையும் விழும். பணம் ஒருத்தர்கிட்ட வர்றதுக்கு காரணமான வீடு 2ஆம் வீடு தான். கன்னி ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு குரு பார்வை விழுதுங்க. குரு பார்வை விழற வீடு எப்பவுமே வளரும். அவ்வளவுதாங்க கான்செப்ட். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால பணம் எந்த வழிகள்ல எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா, முக்கியமா சொத்துக்கள் விற்கிறதால பணம் கைக்கு வரும். அதுவும் உங்களுடைய அம்மா வழியில வரக்கூடிய தாத்தா பாட்டிகளுடைய சொத்துக்கள் விற்கப்படுவது மூலமா கன்னி ராசிக்காரர்களுடைய கையில பணம் வந்தடையுங்க. அடுத்து மனைவி மூலமாக வரக்கூடிய சொத்துக்களை விற்பதன் மூலமாகவும் பணம் கைக்கு வரும். மனைவி அல்லது கணவன் வழியிலிருந்து பண உதவிகள் கிடைக்கும். சில கன்னி ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடப்பதன் மூலம் மனைவி வழியில ஆதாயங்கள் உண்டுங்க. இந்த ஆதாயங்களை சட்டம் ஆதரிக்கலைன்னாலும், சட்டத்துக்கு புறம்பானதா இருந்தாலும் சமூகத்துல யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ கன்னிராசிக்கார ஆண்களுக்கு திருமணம் மூலமா பண ஆதாயங்கள் உண்டுங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் கமிஷன் தொழில் செய்பவர்களுக்கும் பண ஆதாயம் உண்டு. கூட்டு தொழில இருக்கிறவங்களுக்கு புதிதா ஒரு ஷேர் ஹோல்டரை சேர்த்திக்கிறதால பணம் வந்து சேரும். 10ல் குரு இருக்கிறதால இது நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகங்க. கமிஷன் பேஸ்டு தொழில இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத திடீர் டிரான்சாக்ஷனால அதிகமான பணம் உங்களுக்கு கமிஷனா கிடைக்கலாம். சில கன்னி ராசிக்காரர்கள் அவங்களுடைய நிறுவனம் அல்லது தொழிலை கூட நல்ல லாபத்துக்கு இந்த டைம்ல வித்துடுவாங்க. அது மூலமா பெரும் பணம் கிடைக்கலாம். கன்னி ராசியா இருந்து எந்த லக்னமா இருந்தாலும் சுக்கிர திசை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பணப்புழக்கம் ரொம்பவே அதிகமா இருக்குங்க. அதே நேரத்துல நீங்க கன்னி ராசியா இருந்து மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த லக்னத்துல ஏதாவது ஒண்ணா இருந்தா சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய், கேது திசைகள் நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பொதுவா பணவரவு அதிகமா இருக்கும். இதுவே கன்னி ராசியா இருந்து ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் இதுல ஏதாவது ஒரு லக்னமா இருந்தா சனி, சுக்கிரன், புதன், ராகு திசைகள் நடக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில வர்ற பணவரவு அதிகமா கிடைக்குங்க. அடுத்து 2வது ராசி விருச்சிக ராசி.
விருச்சிக ராசியினருக்கு 2025 மே 14 குரு பெயர்ச்சிக்கு பிறகு பணவரவு சூப்பரா இருக்குங்க. குருவுடைய 7ஆம் பார்வை விருச்சிக ராசியுடைய தனஸ்தானமான 2ஆம் வீட்டுக்கு, அதாவது தனுசுல விழறதால தனஸ்தானம் பலப்படுதுங்க. உங்களுக்கு பணம் எந்த வழியில வரும்னு பார்த்தோம்னா, வேலையில ப்ரமோஷன், சம்பள உயர்வுன்னு கிடைக்கிறது மூலமா பணம் அதிகமா வரும். பலருக்கு திடீர் அதிர்ஷ்டம், ஸ்டாக் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, லாட்டரி, புதையல் மாதிரியான விஷயங்களால திடீர்னு எதிர்பாராத பெரிய தொகைகள் கிடைக்குங்க. குருவும் எதிர்பாராத திடீர் பணவரவை குறிக்கிற 8ஆம் வீட்டில தான் இருக்காரு. இந்த மாதிரி லாட்ரி, ஜாக்பாட் எல்லாம் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. அதுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்துல 8ஆம் வீடும் 8ஆம் அதிபதியும் சுபர் பார்வை சேர்க்கையோட 2-11ஆம் வீடுகளோட தொடர்புல இருந்து தசை நடத்தணும். அப்படி உங்களுக்கு நடந்ததுன்னா ஜாக்பாட் நிச்சயம். சில விருச்சிக ராசியினருக்கு குரு நல்ல நிலையில இருந்து தசை நடத்திட்டு இருந்தா தொழில் தொடங்கி குறுகிய காலத்திலேயே அபாரமான வளர்ச்சி அடைஞ்சு பல லட்சங்கள் சம்பாதிக்கக்கூடிய அளவு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பலனளிக்குங்க. 50 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியினருக்கு யோக தசைகள் நடக்கும் பட்சத்துல தன்னுடைய பிள்ளைகள் மூலமா வெளிநாட்டு பணம் லட்சக்கணக்கில் வரலாம். அதை நீங்க முதலீடு செய்யறதும் உங்க வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கிற யோகமும் உண்டுங்க. அறிவை பயன்படுத்தி, பேச்சு திறமையை பயன்படுத்தி தொழில் நடத்தக்கூடிய அனைத்து விருச்சிக ராசியினருக்கும் மிதுன குரு அளவுக்கு அதிகமான வருமானத்தை கொடுப்பாரு. ஏற்றுமதி, இறக்குமதி தொழில், வெளிநாட்டு பணத்தை கையாளக்கூடிய தொழில்கள், ஸ்டாக் மார்க்கெட், பேங்கிங், பினான்ஸ் சம்பந்தமான தொழில் செய்யற விருச்சிக ராசியினருக்கு செல்வ செழிப்பான காலகட்டம். நீங்க விருச்சிக ராசியா இருந்து மேஷம், விருச்சிகம், சிம்மம், கடகம், தனுசு, மீனம் இதுல ஏதாவது ஒரு லக்னமா இருந்தா ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற குருவுடைய தசை நடந்தா அபாரமான செல்வத்தை இந்த ஒரு வருஷத்துக்குள்ள சம்பாதிக்கும் வாய்ப்பு உங்களை தேடி வரும். சரியா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. அதே சமயம் நீங்க விருச்சிக ராசியா இருந்து ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் இந்த லக்னத்துல ஏதாவது ஒரு லக்னமா இருந்தா சுக்கிரன் அல்லது புதன் அல்லது ராகு தசை நடந்தா சிறப்பான பண வரவு இருக்குங்க. அடுத்து 3ஆவதாக மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு 2025 குரு பெயர்ச்சி ஒரு போனஸ் மாதிரி தான்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் சூப்பரா இருக்கு. 7.5 சனியில இருந்து முழுமையா வெளிவந்த மகர ராசிக்காரர்களுக்கு மே 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக போற குருவுடைய 9ஆம் பார்வை உங்க 2ஆம் வீட்டுக்கு விழுதுங்க. அதாவது கும்பத்துல விழப்போகுது. மகரத்துக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய வீடு கும்பம் தான். உங்க 2ஆம் வீடு பலம் அடைகிறதால உங்களுக்கு சில லட்சங்கள்ல இருந்து சில கோடிகள் வரை சம்பாதிக்கக்கூடிய யோகம் உங்க ஜாதக அமைப்பு படியும் தசாபுத்தி படியும் இருக்குங்க. மகர ராசியினருக்கு பணம் வரக்கூடிய வழிகள் பார்த்தோம்னா, வழக்குகள்ல வெற்றி பெறுவது, இழப்பீட்டு தொகை, போட்டிகள், பந்தயங்கள்ல ஜெயிக்கிறது, கமிஷன் மூலமா வரக்கூடிய பணம், வியாபாரம் மூலமா வர்ற பணம், பிறருக்கு உதவி செய்யறதால சன்மானமாக வரக்கூடிய பணம், தொழிலை விரிவுபடுத்தி கிளைகள் தொடங்குவதன் மூலமாக, அதாவது பிரான்சைஸ் மாதிரியான விஷயங்களால வரக்கூடிய பணம், தொழில்ல பிறருக்கு செய்து கொடுக்கும் கான்ட்ராக்ட் மூலமாக வரக்கூடிய பணம், தந்தை வழி பாட்டி சொத்தின் மூலமாக வரக்கூடிய பணம், வெளியூர் அல்லது வெளிநாடு வாய்ப்புகள் மூலம் உத்தியோகத்துல சம்பாதிக்கக்கூடிய அதிகமான பணம் முதலானவை மகர ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியால பணம் வரக்கூடிய வழிகளா அமையுங்க. நீங்க மகர ராசியா இருந்து மகரம், கும்பம், ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி இதுல ஏதாவது ஒரு லக்னமா இருந்து உங்களுடைய ஜாதகத்துல சனி வர்க்கோத்தமம் அல்லது ஆட்சி அல்லது உச்சம் பெற்று குரு பார்வையில இருந்து தசை நடத்திட்டு இருந்தாரு அப்படின்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய, அதுவும் தொழில் மூலமா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இந்த லக்னங்களுக்கு சனி திசையை தவிர புதன் திசையும் சுக்கிர திசையும் ஓரளவு பணவரவை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதே சமயம் மகர ராசியா இருந்து மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், மீனம், தனுசு இந்த லக்னத்துல ஏதாவது ஒரு லக்னமா இருந்தா குரு திசை நடப்பில் இருந்தாலும் சுக்கிர திசை நடப்பில் இருந்தாலும் ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் ஸ்தான பலம் இழக்காமல் இருந்தா பல மடங்கா பணத்தை பெருக்கக்கூடிய காலகட்டமா இந்த குரு பெயர்ச்சி இருக்குங்க. இப்ப இந்த 3 ராசிகளும் என்னென்னு பார்த்தாச்சு. பலமான ஜாதகம், சாதகமான திசைகள் இருக்கும்போது கோச்சாரமும் சாதகமா வேலை செய்யும். எந்த ஒரு விஷயம் தொடக்கமா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு முடிவு இருக்கணும் இல்லைங்களா? 2025 குரு பெயர்ச்சி ஒரு தொடக்கம்னா அடுத்து அதோடைய முடிவு பார்த்தோம்னா அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி. இங்க சொல்லப்பட்ட பலன்கள் எது வரைக்கும் இருக்கும்னா அடுத்த குரு பெயர்ச்சி வரை சாதகமா இருக்கும். அது எப்பன்னு பார்த்துட்டோம்னா 2026ஆம் வருஷம் ஜூன் 2ஆம் தேதி அது வரையிலும் செல்வ செழிப்பை அனுபவிக்க போற கன்னி, விருச்சிகம், மகர ராசியினருக்கு போகர் அஸ்ட்ராலஜி சென்டர் சார்பாக வாழ்த்துக்கள். நேயர்களே, இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.